ஜவ்வரிசி தோசை பண்ண போகிறோம். ஜவ்வரிசி தோசைக்கு அளவுகள் வந்து புழுங்கலரிசி ஒரு 200, இது வந்து 200 கிராம்ஸ். இதில் வந்து ஜவ்வரிசி அதே அளவுக்கு 1:1. இது 200 கிராம்ஸ் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து உளுத்தம்பருப்பு ஒரு அது வந்து 200னா ஒரு 75 கிராம்ஸ் வந்து உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 100 கிராமுக்கு கொஞ்சம் அளவு கம்மியாக உளுத்தம்பருப்பு. இது 200 ஜவ்வரிசி, 200 புழுங்கலரிசி. இதோடையே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை வந்து வெந்தயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அரிசியோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதில் இந்த அளவுகளில் வந்து நம்ம நல்லா கழுவிட்டு ஊற போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு டைம் கழுவிட்டு ஜவ்வரிசியும் புழுங்கலரிசி கிட்டத்தட்ட புழுங்கலரிசி ஒரு 4 மணி நேரம் ஊறட்டா போதும். ஜவ்வரிசி வந்து ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். ஆனால் வந்து நம்ம இதை வந்து ரெண்டுமே கழுவி ஊற போடுறதுனால எல்லாமே நம்ம வந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஊற போட்டுடலாம். ஒன்றும் தப்பில்லை. புழுங்கலரிசியும் ஒரு 4 ஹவர்ஸ் ஊறட்டும். இதுவும் நல்லா ஒரு 4 ஹவர்ஸ் ஊட்டும். நல்லா கழுவிட்டு இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி ஆட் பண்ணி கழுவி போட்டால் போதும். இது வந்து 4 மணி நேரம் ஊற தேவையில்லை. இது உளுத்தம்பருப்பு இது 2 மட்டும் 4 மணி நேரம் ஊறினா போதும். இது அப்புறமா கழுவி அளவுகளுக்காக இது காமிச்சிருக்கேன். இது வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இது கழுவி இது ஊற போட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஊற போட்டாச்சு. 4 ஹவர்ஸ் கழித்து அரைச்சி பார்க்கலாம். எல்லாம் ஊற போட்டு ஜவ்வரிசியும் 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு, புழுங்கலரிசியும் 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இது உளுத்தம்பருப்பு 2 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து பாருங்க ஜவ்வரிசி எவ்வளோ ஊறி இருக்குது. சூப்பராக நல்லா அருமையாக ஊறி இருக்குது. அப்படியே மாவு மாதிரி இப்படி பண்ணால் அப்படி மாவு மாதிரி ஆயிடுச்சு இல்லை ஃபுல்லாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி அரைச்சிக்கலாம். நல்லா கழுவி நீட்டாக 4 ஹவர்ஸ் நல்லா ஊற போட்டாச்சு. ஜவ்வரிசி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு அரைச்சிடலாம். உளுந்து அரைச்சாச்சு. புழுங்கலரிசியும் வெந்தயமும் நினச்சி வச்சுட்டு இதை அரைச்சிடலாம். நெக்ஸ்ட் புழுங்கலரிசி அரைச்சாச்சு. இப்போது இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை செய்யலாம். ஜவ்வரிசி தோசைக்கு மாவு அரைச்சி வச்சு ஒரு 6 to 7 ஹவர்ஸ் ஃபர்மெண்டேஷன் ஆகிடுச்சு. பாருங்கள் சூப்பராக ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு. பாருங்கள் நல்ல ஒரு இதில் ஜவ்வரிசியில் அருமையான ஒரு தோசை. இதுக்கு வந்து சைடிஷ் ஏற்ற மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம பாம்பே சட்னி அப்படின்ற ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது வந்து தோசை வைக்க ரொம்ப இந்த ஜவ்வரிசி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைடிஷ் செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் காஞ்ச இதுக்கு வந்து வெங்காயம் 2 கருவேப்பிலை போட்டுட்டு சுடுங்க நல்லா சவக்கட்டும். சவந்துச்சு. இப்போது கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயத்தை ஒரு 2 வெங்காயம் முழு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இதுக்கு இந்த உப்பு வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு, பாதி உப்பு தான்
பாதி உப்பு அரைக்கும் போது அதில் வந்து சேர்க்க போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து பாதி உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். வெல்கம் டு பானுமதி குட் கிச்சன். நம்ம ஜவ்வரிசிக்கு அரைச்சி வச்ச தோசை மாவு இப்போ நான் காமிச்சேன். அதுக்கு சைட் டிஷ் வந்து பாம்பே சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு சுவையான சைட் டிஷ். இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து இப்போ நான் கடுகு தாளித்து வெங்காயம் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வதங்கட்டும். இது உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு வந்து முக்கியமானது வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு 1/2 hour ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம இந்த மெத்தடில் செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும். நல்ல ஒரு 4 டீஸ்பூன் இருக்கும். இது வந்து நான் பாசிப்பருப்பு வந்து அரை மணி நேரம் ஊற போட்டு இதில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகா ஒரு 3, ஒரு 4 கருவேப்பிலை இதையும் சேர்த்து கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு. இப்போ நான் வந்து வெங்காயம் வதங்கிறதுல கொஞ்சம் உப்பு போட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து இப்போது நைஸாக ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ வந்து இது அரைச்சி வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு, ஊற வச்ச பாசிப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக சால்ட்டு, 2 கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது ஒரு வித்தியாசமான, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜவ்வரிசி தோசைக்கு. இது வந்து நம்ம இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக நீர்க்க பண்ணினோம்னாக்க இன்னும் கொஞ்சம் கொதிக்கும் போது லைட்டாக கெட்டி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அந்த பாசிப்பருப்பு அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இதுக்கு மேலே போட தேவையில்லை. இது நல்லா ஒரு கொதித்து வரட்டும். நல்லா பாம்பே சட்னி கொதிச்சாச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், அருமையான ஒரு பாம்பே சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு சுவையில் ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. எப்படி இருக்குது அருமையாக. ஒரு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு பண்ணினீங்கன்னா அருமையாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி தோசையை ரெடி பண்ணலாம். தோசை செய்யறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். முதல் நாள் அதாவது 6 hours முன்னாடி செய்கிறத விட செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உப்பு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி நல்லா கோழிக்கு வந்து நம்ம திருப்பி போட முடியாது. மாவை ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு பக்கமாக வேக வச்சு தான் எடுத்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு இதை ரொம்ப லைட்டாக பரட்டிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இதை போட்டு மூடி வச்சு ஒரு பக்கமாக வேக வச்சு எடுத்துடலாம். சூப்பரான பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு பக்கமே வேக வச்சு எடுக்கணும். தோசை அப்படியே நல்லா கருகருன்னு சூப்பராக இருக்குது. அதுக்கு வந்து இந்த பாம்பே சட்னியும் ஜவ்வரிசி தோசையும் ஆப்டாக இருக்கும். சூப்பராக ரெடியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நாட்களில் நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.